டைம் டிராவலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது உண்மையா? நிஜமாவே டைம் டிராவல் பண்ண முடியுமா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல போற இந்த ஸ்டோரியை கேளுங்க. ருடால்ஃப் ஃபென்ஸ் தன்னோட 25 வயசுல நியூயார்க் சிட்டில ஈவினிங் வாக்கிங் போகும்போது திடீர்னு காணாம போறாரு. அவர் எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு யாருக்கும் தெரியல. அவரோட ரிலேட்டிவ்ஸ் எல்லா இடத்துலயும் தேடுறாங்க, பட் நோ க்ளூ. சரியா 74 வருஷம் கழிச்சு அதே நியூயார்க் சிட்டில பிளாக் கோட், ஒரு பெரிய தொப்பி போட்டு சைட் பன்ஸோட ஒருத்தர் திடீர்னு அப்பியர் ஆகுறாரு. ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த அவரை சுத்தி இருந்தவங்க எல்லாரும் ரொம்ப வித்தியாசமா பாக்குறாங்க. ஏன்னா அவர் பாக்குறதுக்கு ரொம்ப பழைய காலத்து ஆள் மாதிரி தெரிஞ்சிருக்காரு. இவருமே பாத்தீங்கன்னா அவர் இருக்கிற இடத்த சுத்தி சுத்தி பார்த்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்திருக்காரு. அவர் நின்னுட்டு இருந்த இடம் அவருக்கு ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சிருக்கு. இது நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு கார் வேகமா வந்து அவர் மேல மோதுது. அந்த இடத்துலயே அவர் இறந்தும் போறாரு. போலீஸ் வந்து அவரை செக் பண்ணி பார்க்கும்போது அவரோட கோட்ல சில வியர்டான திங்ஸ் இருந்திருக்கு. ஒரு ஓல்டு காயினை அவரோட பாக்கெட்ல இருந்து எடுக்கிறாங்க போலீஸ். அந்த காயினை செக் பண்ணி பார்க்கும்போது அது பல டிகேட்ஸா சர்க்குலேஷன்லயே இல்லாத ஒரு காயினா இருந்திருக்கு. அது கூடவே ஒரு லெட்டரும் ஒரு பிசினஸ் கார்டையும் அவர் பாக்கெட்ல இருந்து போலீஸ் எடுக்கிறாங்க. அந்த லெட்டர்ல மென்ஷன் ஆயிருந்த இயர் 1876. ஆனா அவர் இறந்து போயிருந்தது 1950. அந்த லெட்டர் சுமார் 74 வருஷம் பழமையானது. அந்த பிசினஸ் கார்டை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல இருந்து அட்ரஸ் டசன்ட் எக்ஸிஸ்ட். அவரை பத்தி விசாரிக்கும் போது போலீஸ்க்கு ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. அவர் தான் 74 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன ருடால்ஃப் ஃபென்ஸ். நீங்க நினைக்கலாம் 74 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனவர் இப்ப திரும்ப வந்திருக்கலான்னு. ஆனா உங்கதான் ட்விஸ்ட். ருடால்ஃப் காணாம போனப்போ எவ்வளவு எங்க இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்பவும் இருந்திருக்காரு. இது எப்படி பாசிபிள் ஆகும்? இதுக்கு சரியான எக்ஸ்பிளனேஷன் இல்ல. அந்த டைம்ல அவருக்கு ரிலேட்டிவ்ஸ்னு யாருமே இல்ல. ஹி இஸ் ஜஸ்ட் அ மேன் ஃப்ரம் அதர் டைம். பீப்புள் அவரை டைம் டிராவல் பண்ணிருப்பாங்கன்னு சொன்னாங்க. சிலர் அவரை கோஸ்ட்னு கூட சொன்னாங்க. ஆனா கவர்மெண்ட் இந்த கேஸை கவர் அப் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப சொல்லுங்க, டைம் டிராவல் உண்மையா? ஆக்சுவலா ரொடால்ஃப்க்கு 100 வயசாயிருக்கணும். பட் அவர் எப்படி அவ்வளோ எங்கா திரும்ப வந்தார்? அக்கார்டிங் டு ஐன்ஸ்டைன், டைம் இஸ்ன்ட் ஃபிக்ஸ்ட். இட் கேன் பி பெண்ட், ஸ்ட்ரெச், ஈவன் ஸ்லோ டவுன். லைட்டோட ஸ்பீடோட க்ளோஸா டிராவல் பண்ணும்போது டைம் ஸ்லோ டவுன் ஆகுது. தட் மீன்ஸ் வி குட் ஜம்ப் ஃபார்வர்ட் இன் டைம். பட் பாஸ்ட்டுக்கு எப்படி போறது? சில சயின்டிஸ்ட் ஸ்பேஸ்ல காஸ்மிக் ஹோல்ஸ் இருக்கிறதாகவும் அது மூலமா நம்ம டிராவல் பண்ணும்போது ஃபியூச்சர் பாஸ்ட் ரெண்டுக்குமே போக முடியும்னு நம்புறாங்க. டைம் டிராவல் பத்தின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு ஜீவா ரிவீல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.